டீட்டெயிலாகவே சொன்னீங்க எங்களுக்கு புரியுற மாதிரி. அதுபோல் நாங்களும் வந்து எங்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறோம். என் பேர் பாலா, இவர் பேர் வந்து மிஸ்டர் ராஜேஷ். நாங்கள் 2 பேருமே சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். ஓம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் கம்பெனி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நிறுவனம் செய்கின்ற செயலையோ இல்லை ஒரு சர்வீஸையோ அந்த செயல்பாடு எப்படி இதுவரைய போயிட்டு இருக்குது, இனிமே அந்த செயல்பாடு வந்து எப்படி போனால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறது தான் எங்கள் கம்பெனியோடைய வேலை. அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறக்காண்டி தான் வேலை SMS அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்காண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அவங்க 3 பேருமே அந்த வேலை SMS அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்தவங்க. அவர் வந்து மிஸ்டர் ராம்குமார், இவர் வந்து ராஜசேகர், இவங்க சுதா. சுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். சென்னையில் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு கேட்டேன். சென்னையில் வந்து கிண்டியில் ஆஃபீஸ் அங்கே இருக்கு. ஆஃபீஸ் தானே கேட்டீங்க? இப்போ இங்கே வேலை SMS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் வந்து திருப்பூரில் நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்குது. அதாவது நாங்கள் இப்போ 2-3 நாளாக சிட்டி ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி மக்களை வித்தியாசமான மக்கள் எல்லாம் மீட் பண்ணி நாங்கள் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கிறோம். அது மூலியமாக எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, வேலை SMS வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வேலை SMS பற்றி தெரியுமா? இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவரை கேள்விப்பட்டேன். குழு மூலியமா நாங்க தெரிஞ்சுட்டோம். தெரியாது. குழுல இப்ப வேலை SMS வந்துட்டு இருக்குது. மொபைல்ல இல்ல, அதாவது கண்டிப்பா எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதனால உங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்ப நீங்க தெரியலன்னு சொன்னா திருப்பி நாங்க வந்து டீட்டெயிலா நானோ இல்ல வந்து ராஜசேகரோ இன்னும் தெளிவா சொல்ல போறோம். அதுக்காண்டி தான் கேட்கிறோம். டீட்டெயிலா சொல்லுங்க. ராஜசேகர்